வருது 12,000 ரூபா சம்பளம். 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறான், 148 பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். எவ்வளவுக்கு? 12,000 ரூபாய்க்கு. என்ன வேலை? கூட்டுற வேலை. இப்படி அங்கே என்ஜினியர் இருக்கான். நீங்கள் 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு BMW காரில் போகிறீங்க. என்ன சார் நடக்குது? நீங்களும் என்ஜினியர், அவனும் என்ஜினியர் தானே, என்ன சார்னு அவர் சொன்னார். ஹியர் நான் ஐஐடியில் படிச்சுட்டு வந்து MBA படித்தேன், PhD படித்தேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், தேர் யூ ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். 40 மார்க்கை வாங்கிட்டு கையில் 4 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு, எல்லாத்தையும் ஒரு 60 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, 30 சப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் படிக்கிறத 7 வருஷம் படித்து ஒவ்வொன்றுலையும் 45 மார்க் வாங்கிட்டு நானும் என்ஜினியர். இந்த வடிவேல் சொல்லுவான்ல ஒரு படத்தில், நானும் ரவுடி தான். அது மாதிரி கையில் வச்சுட்டு நானும் என்ஜினியர்னு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். சார் ஒழுங்காக படித்தோம், எல்லாத்துக்கும் வேலை இருக்குது சார். நாம் எங்கே தவறுகின்றோம்? இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக கோவிடுக்கு பிறகு, ஒழுக்கக்கேடு. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது, தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எல்லாராலும் இருக்க முடியலையே. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணினுடைய புத்தக பையிலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் பள்ளிச்சூருடையிலே சாராயத்தை குடித்துவிட்டு பேருந்து நிலையத்திலே வாந்தி எடுத்துக்கொண்டு குப்புற கிடக்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றான். எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கே தவறுகிறீர்கள் தெரியுமா? மனித மனம் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. நீ என்னவாக வேண்டும் என்பதை எழுதி வைத்துக்கொண்டு டாக்டராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், எஸ்பி ஆக வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும், பெரிய பேராசிரியராக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும், எதை வேண்டுமானாலும் எழுதி வைத்துக்கொள். விழித்தவுடன் தினம் தினம் அதை பார்ப்பதை பழக்கமாக்கி கொண்டால், இது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும். 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. காலையில் எழுந்தவுடன் நீ எதை செய்ய வேண்டுமோ அதற்கு அதிகமான நேரம் கிடைக்கிறது. மனதிலே போகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே போகும்படியாக ஒரு காவல்காரனை போல நீ காவல் காக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாலை பொழுதில் எழுந்து, ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்க குறிப்பாக மாணவிகள், அதிகாலை பொழுதில் எழுந்து நம்முடைய மனதிலே கை வைத்து, நெஞ்சிலே கை வைத்து, என்னிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, விட்டொழிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து பார்த்து, உன்னிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நீங்களே விட்டொழித்து விட்டால் அதற்கு உன்னுடைய ஆசிரியையோ நானோ ஒரு பெரிய ஞானியோ தேவையில்லை. உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இன்றைக்கு தவறுகள் எப்படி நடக்கின்றன தெரியுமா? சமூக ஊடகங்கள், செல்போன். குறிப்பாக செல்போன் என்பது ஒரு வரம். ஆனால் அதை நீ ஒழுங்காக உபயோகப்படுத்தாவிட்டால், கவனமாக கையாளாவிட்டால் அதுவே ஒரு சாபம். செல்போனை கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடித்து 10 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தான், Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is cell phone, Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do anything and everything within a few tap on the screen. என்ன அர்த்தம்? ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சி 10 வருஷம் கழித்து சொன்னால், நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துவோம். கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த செல்ஃபோன் புரட்டி போட்டு விட்டது. ஒரு கையகல செல்ஃபோன் உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு வந்து விட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன் நம்மால் முடியாது? எங்கே தவறுகின்றோம்?
இப்போ எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு கேட்டால் பாதி பேர் கை தூக்குங்க, எனக்கு தெரியும். முதல்ல அந்த டாக்டருக்கான புள்ள டாக்டராகவே ஆகணும் அம்மா அப்பாலாம். என்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி, நான் சும்மா அறகுறையாக உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேச அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திப்பதற்காக, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி. நான் செய்ததை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று. இந்தியா முழுமைக்கும் 549 மெடிக்கல் காலேஜ். பெற்றோர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளுங்கள். 289 மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 260 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுமைக்கும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை மட்டும். இந்த மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள சீட்டு 78,333. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்தியா முழுமைக்கும் உள்ள சீட்டு 42,793. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்தியா முழுமைக்கும் உள்ள சீட்டு 35,540. கூட்டினீங்கன்னா 78,333 சீட்டு வரும். இந்தியா முழுமைக்கும் உள்ள பல் மருத்துவக் கல்லூரிகள் 313. அதில் 26,777 சீட்டு இருக்கு. மொத்தம் 1,00,000 சீட்டுக்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 49 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில், 26 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 23 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். போன வருஷம் 11 மெடிக்கல் காலேஜ் புதுசாக வந்துருச்சு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரி வந்துட்டதுனால 26 இருந்தது 37 ஆயிடுச்சு. 20ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 7,000 மொத்த சீட்டு 7,400. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டுமுள்ள சீட்டு 3,750 இருந்துச்சு 2020. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3,650. இப்போ 11 மருத்துவக் கல்லூரி வந்ததுனால 1,100 சீட்டு அதிகமாகிடுச்சு. அதனால 8,500 சீட்டு இன்றைக்கு இருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும். வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ சீட்டு இல்லை. மொத்தம் இவ்வளோ சீட்டு இருக்கிறதுல நீங்கள் எப்படி உங்களுக்கு சேர்க்கை நடைபெறுது தெரியுமா? அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கின்ற மருத்துவ இடங்களிலே 85% தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமே சேர முடியும். 15%, இப்போ 100 சீட் இருக்குன்னா 85 சீட்டு நீங்கள் தான் சேர முடியும். 15 சீட்டை சென்ட்ரல் பூல், மத்திய தொகுப்புக்கு கொடுத்துடணும். அதை மாதிரி ஒவ்வொரு காலேஜும் கொடுக்குறதே 5,000 சீட்டுக்கு மேலே இருக்குது. நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் அதற்கும் போட்டியிடலாம். தனியார் மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 சீட் இருக்குது ஒரு மருத்துவக் கல்லூரியில். எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர்னா 50% சீட்டை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். மீதமுள்ள 50% சீட்டில் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 15% என்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ், வெளிநாட்டில் இருந்து பிள்ளைங்கள் இங்கே படிக்க வைக்கிறவங்களுக்காக அந்த சீட்டு. இவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போய் பரீட்சை எழுத போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் 100 பேர் சீட் வந்துட்டு இருந்தான். 138, 128 வரும். போன வருஷம் 8 பேர் வரும். ஏன்? என்ன குறைஞ்சி போச்சு? யாரும் படிக்கிறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா? ஒரு காலேஜில் என்ஜினியரிங் முடித்த இடத்துல ஆள் எடுக்கிறதுக்காக கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 500 பேர் எடுக்கிறதுக்கு இன்ஃபோசிஸ் முதற்கொண்டு வந்து உட்காந்துருக்கான். இங்கே உள்ள மற்ற கல்லூரிகளில் 200 பேர் தான் வர்றான். எதுக்கு? பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு 200 பேர் தான் வர்றான். என்ன சார், உங்கள் காலேஜில் 1000 பேர் வெளியில் வர்றான், 200 பேர் மட்டும் வர்றான், 500 சீட் இருக்கே அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எவனும் ஒழுங்காக சப்ஜெக்டை படிக்கிறதில்ல சார். இந்த இன்டர்வியூக்கு வந்தாக்கா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. 5 நிமிடங்கள் ஆங்கிலத்திலே கேட்கின்ற கேள்விகளை புரிந்து கொண்டு பதில் சொல்ல தெரியாது. 10 நிமிஷம் தமிழில் தப்பு இல்லாமல் பேச தெரியாது. அதனால இந்த சீட்டெல்லாம் வேக்கண்டாகவே போகுது சார். வேறு ஸ்டேட்டுக்காரன் வந்து சேர்றான் சாருங்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? எதற்காக இந்த பாடுபட்டு நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றீர்களே? தவறுவது எங்கே?
படிப்பதிலே என்ன சிரமம்? பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டதே இல்லை என்பது காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்த உண்மை. நாம் அப்படி இருக்கின்றோமா? எங்கே தவறுகின்றோம்? இத்துணை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் போது இன்றைக்கு நிலைமையில் இந்தியாவில் 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன. இராணுவம் உட்பட பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். 50 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். ஏன்னு சொல்கிறேங்க. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையிலே நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்றால் முதுமையிலே முள்படுக்கையிலே தான் படுக்க நேரிடும். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது டீம்பர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்மளுடைய மூதாதையர்கள் படிக்காதனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடாம்பர் தோழர் ஜீவா. பாரதி இன்னும் அழகாக சொல்லுவார், கால் வயிற்று கஞ்சி இல்லார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார். கால் வயிற்று கூட சாப்பாடு இல்லை, பசியும் பட்டியமாக இருக்கான்லாம். என்ன காரணங்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை, படிக்கலைங்கிறதாண்டா காரணம். நீங்கள் படித்தவன்லாம் வேலைக்கு போயிடுறானா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஒழுங்காக படித்தவன் பூரா வேலைக்கு போகிறான். படித்ததா சொல்லிக்கிட்டு படிக்காமல் அலைகிறவன் தான் வேலைக்கு போகாமல் இருக்கான். அந்த எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. 80% ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். 90% ஆஃப் த ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் இன் இந்தியா ஆர் அன்ட்ரெயினபிள். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஹூஸ்டனில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். ஒரு வீட்டில் என்ன நைட்டு ஃப்ளைட், லேட் நைட்டு தங்க வச்சாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களாவோட பெரிய பங்களாவாக இருந்துச்சு. நான் தங்கியிருந்த பங்களா அவ்வளோ பெரிய பங்களாங்கிறது காலையில் தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து போய் அங்கே கூகுளில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு என்ஜினியருடைய வீடு அது. என்னை பேசுவதற்காக அழைத்ததிலே அவரும் ஒருவர். திரு விஐடி விஸ்வநாதன் அவர்களும் நானும் யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறதுக்காக போயிருந்தோம். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இறங்கி நடந்து போனோம். இவர் கொஞ்சம் நின்றுட்டு நீங்கள் போய் ரிசீவ் பண்ணிக்கங்க சார்னார். சார் நீங்கள் வாங்க சார், என்ன சார் உங்களை விட்டுட்டு போக சொல்கிறீங்க? என்ன இல்லை, நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு என்னோட வாங்க, இந்த கேட் திறந்தோன்னு அந்த பக்கம் போகலான்னாரு. சரின்னு போய் அவங்க மாலை போட்டாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு வந்து இவரோட அப்படி போன ஒரு கதவை திறந்தா 500 பேர் நிற்கிறான். விஐடியில் படித்த அலுமினிஸ் மாலையை வச்சுட்டு அவரை ரிசீவ் பண்ண 500 பேர், ஒவ்வொருத்தரும் மில்லினர். இந்த விஐடியில் வெள்ளூரில் படிச்சுட்டு போகிறோம். இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் நம்ம வேலை இல்லாமல் இங்கே ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கும் 20,000 ரூபா சம்பளத்துக்கும் 40% மார்க்கை வாங்கிட்டு இருக்கோம். அந்த என்ஜினியர் என்னை எழுப்பணுன்னா நான் கீழே போய் உட்காந்தேன். சார் இது எஸ்பி பங்களாவோட பெரிய பங்களாவாக இருக்கா சார்? எப்படி சார், இது கம்பெனியில் கொடுத்ததான்னு கேட்டேன். அவர் சொன்னார் என்கிட்ட, இல்லை பிரதர் இது என்னோடய சொந்த வீடு அப்படின்னாரு. அவங்க ஒய்ஃபு காஃபி கொண்டு வந்தாங்க காலையில். அவங்கள அப்படி பார்த்தேன். இவர் சொன்னார் என்னுடைய சம்பளம், இது சொந்த வீடுன்னு சொன்னாரா, எவ்வளோ வீட்டு விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார், நான் மற்றவங்கள்ட்ட இந்தியாவில் போய் சொல்லணுன்னு. டாலரில் கேட்குறீங்களா பணத்தில் கேட்குறீங்களா கரன்சியில் கேட்குறீங்களான்னு கேட்டார். கரன்சிலே சொல்லுங்கள் சார், அப்போ தான் எங்களுக்கெல்லாம் புரியும்னு. 10 கோடின்னார். என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு BMW கார் லேட்டஸ்ட் மாடல் நிற்கிது. இது சார்ண்ணே, இது 3 கோடி ஹை எண்டு சார்னார். சார் உங்கள் சம்பளம் என்ன சார்னு கேட்டேன். 1 கோடினார். வழக்கம் போல் நம்ம இந்தியாவிலேருந்துல போகிறோம், வருஷத்துக்கா சார்ண்ணே? இல்லை சார் மாதத்துக்கு அப்படின்னார். ஒரு மாதத்துக்கு 1 கோடியா சார்ண்ணே? இந்த நிற்கிற பாருங்கள், என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறான்னு ஒரு ஒய்ஃபை காமிக்கிறார். அந்த அம்மாவுக்கு இவரை விட அதிகம். அந்த அம்மா மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குது. எங்கே சார் படிச்சிங்க, என்ன சார் படிச்சிங்கன்னு கேட்டேன். ஐஐடியில் படித்தேன் சார். நான் பாம்பே ஐஐடி, என் ஒய்ஃப் கரக்பூர் ஐஐடி. சுந்தர் பிச்சைக்கு கீழே ஒர்க் பண்ணுறாவ. நான் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எங்கள் ஊரில் என்ஜினியர்லாம் இருக்கான் சார், ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நல்லா கேட்டுங்க பெற்றோர்கள், ஒரு அறிவார்ந்த சபையில் பேசுகின்ற காரணத்தினால் இதையெல்லாம் சொல்கிறேன். செக்ரட்டரியேட்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. 12,000 ரூபா சம்பளம், 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறான், 148 பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். எவ்வளவுக்கு? 12,000 ரூபாய்க்கு. என்ன வேலை? கூட்டுற வேலை. இப்படி அங்கே என்ஜினியர் இருக்கான். நீங்கள் 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு BMW காரில் போகிறீங்க. என்ன சார் நடக்குது? நீங்களும் என்ஜினியர், அவனும் என்ஜினியர் தானே, என்ன சார்னு அவர் சொன்னார். ஹியர் நான் ஐஐடியில் படிச்சுட்டு MBA படித்தேன், PhD படித்தேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு,
Here we are producing engineers. There you are producing engineering graduates. 40 மார்க்கை வாங்கிட்டு கையில் 4 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஒரு 60 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, 30 சப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் படிக்கிறத 7 வருஷம் படித்து ஒவ்வொன்றிலையும் 45 மார்க் வாங்கிட்டு நானும் என்ஜினியர் இந்த வடிவேலு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், நானும் ரவுடி தான். அது மாதிரி கையில் வச்சுட்டு நானும் என்ஜினியர்னு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான் சார். ஒழுங்காக படித்தவன் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது சார். நம்ம எங்கே தவறுகின்றோம்? இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த காலகட்டத்திலே குறிப்பாக கோவிடுக்கு பிறகு ஒழுக்கக்கேடு. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது, தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எல்லாராலையும் இருக்க முடியலையே. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணினுடைய புத்தக பையிலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் பள்ளிச்சூருடையிலே சாராயத்தை குடித்துவிட்டு பேருந்து நிலையத்திலே வாந்தி எடுத்துக்கொண்டு குப்புற கிடக்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றான். எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கே தவறுகிறீர்கள் தெரியுமா? மனித மனம் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. நீ என்னவாக வேண்டும் என்பதை எழுதி வைத்துக்கொண்டு டாக்டராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், எஸ்பி ஆக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், பெரிய பேராசிரியராக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும், எதை வேண்டுமானாலும் எழுதி வைத்துக்கொள். விழித்தவுடன் தினம் அதை பார்ப்பதை பழக்கமாக்கி கொண்டால் இது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும். 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. காலையில் எழுந்தவுடன் நீ எதை செய்ய வேண்டுமோ அதற்கு அதிகமான நேரம் கிடைக்கிறது. மனதிலே போகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே போகும்படியாக ஒரு காவல்காரனைப் போல நீ காவல் காக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாலை பொழுதில் எழுந்து, ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்க குறிப்பாக மாணவிகள், அதிகாலை பொழுதில் எழுந்து நம்முடைய மனதிலே கை வைத்து, நெஞ்சிலே கை வைத்து, என்னிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, விட்டொழிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து பார்த்து, உன்னிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நீங்களே விட்டொழித்து விட்டால் அதற்கு உன்னுடைய ஆசிரியையோ நானோ ஒரு பெரிய ஞானியோ தேவையில்லை. உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இன்றைக்கு தவறுகள் எப்படி நடக்கின்றன தெரியுமா? சமூக ஊடகங்கள், செல்போன். குறிப்பாக செல்போன் என்பது ஒரு வரம். ஆனால் அதை நீ ஒழுங்காக உபயோகப்படுத்தாவிட்டால், கவனமாக கையாளாவிட்டால் அதுவே ஒரு சாபம். செல்போனை கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடித்து 10 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தான், Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is cell phone, Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do anything and everything within a few tap on the screen. என்ன அர்த்தம்? ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சி 10 வருஷம் கழிச்சு சொன்னால் நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த செல்ஃபோன் புரட்டி போட்டு விட்டது. ஒரு கையகல செல்ஃபோன் உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு வந்து விட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஐயப்படா தகத்த துடர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை. ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே, ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை. ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால்
அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு
ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக்குழல் முயுவ விளக்க உரை ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனே அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டாம். கலைஞர் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு